புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் அடிப்படையில் ஐஜி மற்றும் முதுநிலை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அனுமதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாட வீதி, கோட்டைமேடு, கண்ணகி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு 40,000 ரூபாய் செலவில் 70 பயனாளிகள் அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாட்கள் யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து ரயிலில் புறப்பட்ட பயனாளிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்ட துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அம்பேத்கரின் யாத்திரை திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். நன்மை செய்கின்ற மற்றவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் அவர் செய்கின்ற அந்த பணிகள் எல்லாம் அப்படிப்பட்டவருடைய நிலை என்பது வேறுபட்ட ஒரு நிலை. அவர் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள். அப்படி உயர்ந்தவர்களுடைய சந்தோஷமா இருக்கு. புதுச்சேரி அரசாங்கம் டாக்டர் அம்பேத்கர் நினைவுக்காக, அவர் வாழ்ந்த இடங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் யாத்திரை பொழுது நீங்கள் திரும்பி வந்து இதில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துருவோம். அதை அடுத்த பேக்கெட் போடுறேன். மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள சக்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்கவாசகர் நகர் பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்டோர் கரிக்கலாம்பாக்கம் வில்லியனூர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கரிக்கலாம்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தொலைபேசியில் பேசி 1 வாரத்திற்குள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
உருவையாறு திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார்பாளையம் சந்திப்பில் 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்கலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். காவல்துறையினரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையாறு புதுநகரை சேர்ந்த 20 வயதான முகிலன் மற்றும் கரிக்கலாம்பேட் சுபாஷ் நகரை சேர்ந்த 20 வயதான தமிழரசி என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் 1100 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரகணத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள முக்கிய கோவில்களின் நடை காலை முதல் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலின் நடைகள் திறக்கப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவான பதில் அளிக்காததால் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் என வலியுறுத்தினார். பிரதமரின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கது என்றாலும் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்று தெரிவித்த அவர், ஆயுஷ்மான் திட்டம் முறையாக செயல்படவில்லை என்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஓரளவு மட்டுமே சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் முறையான சுற்றுலா வளர்ச்சி இல்லை என்றும் ரெஸ்டோ பார் திறப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் முக்கிய பிரச்சனையாகும். அதற்காக பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முக்கிய கோரிக்கைக்கு பதிலில்லாத நிலையில் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் ராணுவ தாக்குதல்களை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி காட்டன் மில் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இடதுசாரி மற்றும் சமூக அமைப்பினர் பங்கேற்றனர்.
ஈரானின் தேசிய இறையாண்மை மீறப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஒப்பந்தங்களும் ஐநா சாசனமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆகிய கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்பாவி மக்களை புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மாசி மக பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தன்று நடைபெறும் இவ்விழா இந்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி சிறப்பு தீர்த்தவாரி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அலைமோதிய இந்த நிகழ்வில் சமூக பொறுப்பை உணர்ந்து SRK மேல்நிலைப் பள்ளி சார்பில் சிறப்பு அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டது. சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானமும் மேலும் 2000 நபர்களுக்கு குடிநீரும் வழங்கப்பட்டது. அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் வகையில் கோவிலை சுற்றிய 4 இடங்களில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சீரான முறையில் வழங்கப்பட்டது. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. அரியங்குப்பம் காலந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள முருகர் மாசிமக விழாவில் இடம்பெற்று மக்களுக்கு காட்சியளித்தார். இங்கு ஏராளமான பொதுமக்கள் முருகரை தரிசித்தனர். இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியங்குப்பத்தை சேர்ந்த இந்து பொருளாதார புதுச்சேரி மாநில தலைவர் செல்வகுமார் அன்னதானம் வழங்கினார். அவருடன் இந்து பொருளாதார புதுச்சேரி பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் யோகேஷ் உடனிருந்தனர். அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் தலைமை நிர்வாகி செல்வம், கோவில் நிர்வாகிகளும் இணைந்து செய்திருந்தனர். லைன்ல போங்க எல்லாம். வாங்க